நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் காட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மே மாதம் 2வது வாரத்தில் உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் பார்ப்பது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஜோஷுவா டிவியின் மூலமாக தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் சார்பாக தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் ஏசப்பாவை ரொம்ப விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னோடு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, என்னாலும் எப்போது என் கூட இருப்பாங்கிற பாடல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி ஆமென். என்னோடு கூட இருப்பார். உற்சாகமே பாடுவோம். உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடுவது. ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் முன்னோடு கூட இருப்பேன். உங்க கூட இருக்கிறார், உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார், உங்க உபத்திரவத்துல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பயப்படாதீங்க. கைகளை தட்டி சொல்லுவோம், என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், எப்போதும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார், என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டான். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, என்னாலும் கூட இருப்பார். சொல்லுவோம், சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார், சோதனை நேரத்தில் கூட இருப்பார், சோர்ந்திடும் நேரத்தில் தாங்கி நடத்துவார், சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார், சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார், சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, எப்போதும் கூட இருப்பார். கைகளை தட்டி சொல்லுவோம், செய்திடும் காரியங்களை அவர் வாய்த்திட செய்வார், சேனைகளின் கர்த்தராய் கூட இருப்பார், மனுஷரின் தயவை நமக்கு உண்டு பண்ணுவார், நானிலம் போச்சிட என்னை உயர்த்தி மகிழ்வார். கைகளை தட்டி பாடுவோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, உங்கள் துக்க நாட்கள் முடியும். அழிவு தங்கச்சி, கவலைப்படாத எதிர்காலத்தை குறித்து சந்தோஷமாய் பாடு. ஆமென். நல்ல கைகளை தட்டி. செய்திடும் காரியங்கள் வாய்ப்பிட செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார், செய்திடும் காரியங்கள் வாய்ப்பிட செய்வார், சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார், மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார், மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார், நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார். சொல்லுவோம், என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார்,
என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். ஆவியின் கனியால் என்னை அலங்கரிப்பார். எனக்கு வல்லமை வரங்களை தந்திடுவார். போக்கிலும் மரத்திலும் என் கூட இருப்பார். பரலோக வாழ்வை, அந்த உன்னதத்தின் மகிழ்ச்சியின் வாழ்வை அவர் எனக்கு தருவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இயேசு எனக்கு ஆவியின் மரங்களை தரப்போகிறார், ஆவியின் கனிகளை தருவார். அதை மாத்திரமல்ல, ஒருவனுக்கும் கொடுக்க கூடாத ஜீவ கிரீடத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாய் பாடுறீங்க? நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தையை நாம் அங்கீகரித்து பாடுவோம். ஆமென். ஆவியின் கனியாள் அலங்கரிப்பார். வல்லமை வரங்கள் பெருகிட செய்வார். ஆவியின் கனியாள் அலங்கரிப்பார். வல்லமை வரங்கள் பெருகிட செய்வார். போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை எனக்கு தருவார். போக்கிலும் மரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை கைகளை தட்டி என்னோடு கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட, நல்ல சிரிச்ச முகத்தோட என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பாய். சொல்லும், கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு. மீண்டும் சொல்லுவோம், கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். கைவிட மாட்டார் இயேசு, கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி இயேசப்பா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி, உங்க பக்கத்தில் அம்மா உட்காந்துருந்தாலும் சரி, பிள்ளை உட்காந்துருந்தாலும் சரி, பாட்டி தாத்தா யார் உட்காந்துருந்தாலும் சரி, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, வயசு பயப்படாதீங்க, இயேசப்பா உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிப்போமா? இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலரை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பவுலியும் சீலாவையும் உயிர் மட்டும்தான் போகலை, சரீரத்தில் பிச்சிட்டாங்க, அடிச்சு கொன்று தொழுமரத்தில் கட்டிட்டாங்க. ஆனாலும் அவங்க பிரச்சனையை பார்க்காம, அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை, குடும்பத்தில் இருக்கிற சோதனைகள், சிறைச்சாலையை பார்க்காம அவங்க தேவனை துதித்து பாடி, ஜெபம் பண்ணி துதித்து பாடி ஆராதித்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் கர்த்தர் சிறைச்சாலையை மட்டும் அசைக்கல, உலகத்தையே அவர் அசைத்தார். உலகத்தையே அவர் அசைத்தார். கையை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய பிரசனத்திற்கு முன்பாய் பரலோகமே மெழுக போல் உருகும் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, இந்த சாயங்கால நேரத்தில் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்து அவரை ஆராதிக்கலாம். அவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் எல்லோரிலும் பெரியவர். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சகலவற்றையும் உண்டாக்கினவர். கொஞ்சம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா, போன வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே, போன வாரம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாக நடத்தினீங்களே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் அப்பா, நல்லவே வச்சுகிறோம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சத்தமாய் சொல்லுவோம், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்,
சர்வத்தில் உயர்ந்தவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம். நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீர் மேலாகி மலஞ்சலமா, எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில். நல்ல கைகளை உயர்த்தி உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவமில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீரமலந்தலா சுத்தர் பரிசுத்தர். நல்ல வாயை திறந்து சொல்லுவோம். பரிசுத்தரே நாங்களுமே உயர்த்துகிறோம் அப்பா, இந்நல்லவர். மீண்டும் சொல்லுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. சூடாமா சொல்லுங்க. வாயை திறந்தப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு மகிமை உள்ளவர் அப்பா, நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். நாங்கள் ஆராதிக்கிற வெள்ளோ கல்லோ மண்ணோ அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வெறும் மண்ணோ அல்ல, நாங்கள் ஆராதிக்கிறவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். The God Lord Almighty, holy holy. நாங்கள் பரிசுத்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மீண்டும் சொல்லுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. கையை உயர்த்தி விமலா மரதுனியா கல்புனாசே. நல்ல வாயை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்களுமே மகிழ்த்துகிறோம். மீண்டும் சொல்லுவோம். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீரே நீர் மாத்திரமே. சத்தத்தை உயர்த்தி உம்மை
உம்மை போல் வேறி தலாவா ஷல்போலா. ஓ நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே நீர்மா. நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல மகிமை இறங்கட்டும். உம்மை போல் வேறொரு தகப்பனில்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல உம்மை போல் வேறொரு நண்பனில்லை. நீரே நீர்மா. ஓ தேவ பிள்ளைகள் கையை உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிஸ்ரீ சலாமௌரனா. ஓ நாங்களே உயர்த்துகிறோம். பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர். ஓ லசமல மௌரினி லமல. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ரெண்டு கைகளை உயர்த்தி நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. உயர்ந்தவர் நீரே நீர் மாத்திரமே. நல்ல கையை தட்டி ஓ உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாம் திருப்தி அடைவோம். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். கர்த்தருடைய வார்த்தை பூனையும் கண்ணுக்கையும் ரெண்டாக பிளந்து போடும். கர்த்தருடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நீர் பேசும் பிள்ளைங்க நாங்கள் கேட்குறோம். எங்கள் கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நல்ல மீண்டும் கையை தட்டி அப்பாவை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டும் நான் பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இல்லை ஆராதனை நேரத்தில் நான் ஆராதிக்கும் போது என்னால் நிற்கவே முடியாது. அவ்வளவும் பெரிய மகிமை. அவரை பரிசுத்தர் பரிசுத்தர். அது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். தங்கச்சி தம்பி இல்லை ஆண்டவருக்கு ஆராதிக்க வெட்கமே படக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி நல்ல பிரசன்ஸ் என்ஜாய். நான் எப்போதுமே பிரசங்கம் பண்ணுவதுனாலும் சரி, பாட்டு பாடும்போதுனாலும் சரி, ஊழியம் பண்ணுறது ரொம்ப பயத்தோடு பக்தியோட கைகாலம் ஆட்டம் அப்படிலாம் இல்லை. நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போதோ ஜபம் நடத்தும் போதோ செய்தி கொடுக்கும் பிரசன்ஸில் என்ஜாய் பண்ணுவேன். அவருடைய பிரசனத்தை நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நல்லவர். ஆமென் ஆமென். போன வாரத்தில் உங்களை நான் பார்க்கும்போது சொன்னேன், இந்த மாதம் முழுவதும் நம் ஸ்தானத்தை குறித்தும் ஸ்தானத்தை இழந்தவர்களை குறித்தும் ஸ்தானத்திற்கு திரும்பினவர்களை குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த நாள் கூட போன முறை நான் காண்பித்து கொடுத்த மூல வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 8வது வசனத்தில் தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி. நீதிமொழிகள் 27:8. திருப்புங்க, வேகமா திருப்புங்க. அடுத்த டிவியில கீழே வருது பாருங்க, அதை வாசிங்கல்ல. தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷனும் இருக்கிறான். அப்போ நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஸ்தானத்தில் வைத்துதான் உருவாக்குவார். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஸ்தானத்தில் வைத்துதான் அபிஷேகம் பண்ணுவார். ஏன் தெரியுமா? ஒருவேளை தாவீதை கர்த்தர் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்ற போகிறார். ஆனால் அவன் இருப்பதோ காடு. ஆனால் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இருப்பதோ தாவீதின் வீடு. ஆமென். ஈசாய் ஒவ்வொரு பிள்ளைகளை காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேல் நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன். இவர்கள் அல்ல, இன்னொருவன் இருக்கிறான்.
இருக்கிறான். அவன் எங்க இருக்கான் கேட்டா அவங்க அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க, பிள்ளை காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒருவேளை இந்த சாமுவேல் காட்டுக்கு நடந்து போயிருக்கலாம். ஆனா அவனை இங்க கொண்டு வா. அவனுக்கு எந்த ஸ்தானத்துல கர்த்தர் அபிஷேகிக்க நினைச்சால் தெரியுமா? அவனுடைய குடும்பம் தான் முதலாவது அவனுக்கு எதிரியா இருந்தார்கள். அந்த குடும்பத்திற்கு மத்தியில கர்த்தர் அவனை அபிஷேகிக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், உன்னை கர்த்தர் அபிஷேகிக்க வேண்டும் என்று சொன்னார், உன்னை ஒரு ஸ்தானத்திற்குள்ளே கொண்டு வருவார். அதற்காக தான் உன்னை உடைப்பார், அதற்காக தான் உன்னை மிதிப்பார், அதற்காக தான் உன்னிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவதா வேதாகமத்தில் ஸ்தானத்தை இழந்தது யாருன்னு சொல்லி கொடுத்தான்? லூசிஃபர், ஒரு தூதன். ஆனா வேதாகமத்தில் ஒரு மனுஷன் ஸ்தானத்தை இழக்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகம் உண்டாகி பல நூற்றாண்டுகள் ஆகிறது. ஆண்டவர் மனுஷன் இடத்துல கேட்ட முதல் கேள்வி என்னவென்று தெரியுமா? ஆண்டவர் மனுஷன் இடத்துல, மனுஷன் உண்டாக்கின பிறகு ஆண்டவர் மனுஷன் இடத்துல கேட்ட முதல் கேள்வி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். இதுல டிவில தெரியுது பாருங்க கீழே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ வேதாகமத்தில் கர்த்தர் ஒரு மனுஷனிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாய்? நீ எங்கே நிற்கிறாய் ஆதாமே? ஏன் ஆண்டவர் ஆதாமை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார்? ஆண்டவர் இந்த உலகத்துல 6 நாட்களும் உலகத்தில் இருக்கிற புல் பூண்டு மரம் செடி கொடி எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டு பண்ணுகிறார். ஆனால் யாரை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் உண்டாக்குகிறார் அப்படின்னு கேட்டால், மனுஷனை தன்னுடைய சாயலினால் உண்டாக்குகிறார். அப்போ அன்றைக்கு ஆண்டவர் ஜெராக்ஸ் காப்பியை கண்டுபிடிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்துல தன்னுடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்குகிறார். ஆதாமை கையினால் உண்டு பண்ணி, வேதவசனிக்கு பலர் உலகத்துல சொல்றாங்க, மனுஷன் ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போயிருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆதாமுக்குள்ள மாத்திரமல்ல, இன்னைக்கு மனுஷனாக நமக்குள்ள ஓடுறது வெறும் ஆக்சிஜன் இல்ல. வசனம் சொல்லுகிறது, ஆதாமு மேல் வாயை வைத்து அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். ஆமென். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆதாமுக்கு ஒரு ஏவாள் வேணும், ஒரு மனுஷி வேணும் சொல்லி ஆதாமுக்கு பாருங்களேன் மயக்க மருந்து கொடுக்கிறார், தூங்க வைக்கிற ஆபரேஷன். முதல் வேதாகமத்தில் ஆபரேஷனை கண்டுபிடிச்சவர் ஏசப்பா தான், கர்த்தர் தான். அவனை மயக்க மர வைத்து விழா எலும்பு எடுத்து இவளை கிரியேட் பண்ணி இவளுக்கு ஊதி, ஆதாமுக்கு மட்டும்தான் உலகத்துல முதல் மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் பேரை வைக்கிறார். 2வது சொல்றா, டேய் ஆதாமி இவளுக்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கோ. ஏவாளுக்கு பேர் வச்சது யாரு? ஏவாள்னு ஆதாம் தான். இந்த ஆதாமும் ஏவாளும் தான் இப்ப இந்த பூமியில ராஜாவாவும் ராணியாவும் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டம், சிங்கத்துக்கு சிங்கன் இவங்க தான் பேர் வைக்கிறாங்க, பன்னிக்கு பன்னின்னு தான் பேர் வைக்கிறாங்க, கிளிக்கு கிளின்னு இவங்க தான் பேர் வைக்கிறாங்க, குருவிக்கு குருவின்னு இவங்க தான் பேர் வைக்கிறாங்க, அழகா பேர் வைக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு, கம் நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். என்ன ஆலோசனை? ஆண்டவரே, எதுனாலும் நீ சாப்பிடு, என்னனாலும் நீ பண்ணிக்கோ, ஆனாலும் தோட்டத்தின் மத்தியிலே ஒரு விருட்சம் இருக்கிறது, அந்த விருட்சத்தை சாப்பிடவோ அதை ருசி பார்க்கவோ கூடாது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, அதை நீ சாப்பிடக்கூடாது என்று போயிட்டான். இப்போ அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள யார் வாரானா? லூசிஃபர் வாரான். அந்த லூசிஃபர் எப்படி தள்ளப்பட்டான்? ஸ்தானத்தை இழந்து தள்ளப்பட்டான். இப்போ இந்த பிசாசுடைய முதல் கோரிக்கையை, முதல் ஆக்டிவிட்டி என்னன்னா, இந்த மனுஷனும் என்ன பண்ணணும்? ஸ்தானத்தை விட்டு தள்ளணும். ஏவாள் கிட்ட யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்லயே ஏவாளுக்கும் அந்த பாம்புக்கு கனெக்ஷன் ஆகல. பல நாள் பேசி இருக்குது. ஒரு நாளே உங்க வீட்டில் ஒரு பாம்பு வந்து இந்த பழத்தை சாப்பிட நல்லா இருக்கு, நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். இதே அந்த பாம்பு 1 வருஷம் நம்ம வீட்டிலே கிடந்தது, பழத்தை சாப்பிட நம்மளே பாவம் வாங்கி சாப்பிட்டுருவோம்ல. பல நாள் பேசி சொல்லுது, ஆமா ஏவாளே ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன பாம்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா ஏசப்பா ஒன்று சொன்னாரா? என்ன சொன்னாரு? தோட்டத்தின் நடு மத்தியில் இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னாரோ? ஆமா சொன்னார். அந்த பழத்தை நீ சாப்பிடு, அந்த பழத்தை நீ சாப்பிடும் போது சாகவே சாக மாட்ட, தெய்வர்களை போல இருப்ப. ஆசை காட்டிட்டான். ஆனா
அந்த ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஏவாளுக்கு எந்த எஃபெக்ட்டுமே தெரியல. அந்த பழத்தை என்னைக்கு வந்து ஆதாமுக்கு கொடுத்தாலோ ஆதாம் சாப்பிட்ட உடனே ரெண்டுடைய மாம்ச கண்கள் திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படுது. பார்க்கிறார்கள், நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் என்று கர்த்தரை விட்டு, கர்த்தர் வைத்த இந்த ஸ்தானத்தை விட்டு ஓடி ஒளிகிறார்கள். அன்றைக்கு சாயங்காலமான பொழுது இயேசு குளிர்ச்சியான பகுதி நெருங்கி வருகிற ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்டார். என்றைக்கு ஆதாமு ஏவாளும் ஸ்தானத்தை இழந்தாங்களோ அன்றையிலிருந்து மனுஷன் மேல சாபம். நீ வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ, உன் கர்ப்பத்துல பிள்ளை பிறக்கும் போது நீ மிகுந்த உயிருக்கு போராடுகிற வழியை பெறுவ. சாபம் மனுஷன் மேல வந்தது, அதுதான் இன்னைக்கு காரணம். அப்போ ஒருவேளை இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் ஸ்தானத்தை இழக்காம இருந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம்ல. திமிங்கல மேல ஏறி இருப்போம், சிங்கத்து கூட விளையாண்டுருப்போம், கரடி கூட விளையாண்டுருப்போம், அவ்வளவு ஜாலியா ஏதேன் தோட்டத்தில் இருந்திருப்போம். ஆனா ஸ்தானத்தை இழந்து போயிட்டாங்க. தேவ பிள்ளையே, ஏசப்பா ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு ஏன் ஆதாமும் ஏவாளும் ஸ்தானத்தை இழந்து போனாங்க தெரியுமா? நயவஞ்சகமான பிரசங்கம். பைபிள்ல முதல் பிரசங்கி யாரு? லூசிபர் தான். என்ன பிரசங்கம் பண்றான்? இந்த பழத்தை சாப்பிடும் தேவர்களை போல் இருப்ப, சாகவே சாக மாட்டேன். இன்னைக்கு ஏதேன் தோட்டத்து பிரசங்கத்தை தான் இந்த கடைசி நாட்கள் நிறைய ஊழியக்காரங்க பண்றாங்க. நீ சாகவே சாக மாட்ட, உனக்கு ஏசப்ப நரகத்துக்குள்ள போட மாட்டாரு, சாகாமை, உனக்கு நோயே கிடையாது, உனக்கு வாழ்வு உண்டு, நீ தேவனை போல இருப்ப. ஒரு ஊழியர் சொல்றார், நீ பரலோக நரகத்துக்கு போயிட்டனா என் பேரை சொல்லு, நான் பவுல் பேரை சொல்லுவேன், பவுல் இயேசு பேரை சொல்லுவார், இயேசு பிதா பேரை சொல்லுவார், எல்லாரும் நரகத்துக்குள்ள போயிடலாம். நீங்க நிறைய வாலிபர்கள் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவருடைய காரியங்களை தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. தேவ பிள்ளையே, ஏவாள் முதல் தன் ஸ்தானத்தை இழக்க காரணம் என்ன தெரியுமா? ஏவாள் நயவஞ்சகமான செழிப்பு ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்டா அவ தன் ஸ்தானத்தை விட்டுட்டான். இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்குள்ள லூசிபர் வந்துட்டான். நிறைய பேர் எல்லாமே செழிப்பு, நீ தேவர்களை போல இருப்பாய். இந்த பிரசங்கத்தை அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல பேய் பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான். இந்த பிரசங்கத்தை நீ சாகவே சாக மாட்ட. இன்னைக்கு ஒரு 10 பேர் எழும்புறான், அன்னைக்கு அந்த 10,000 வருஷத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு பிசாசு பண்ணிட்டான், நீ சாகவே சாக மாட்டேன். அப்போ ஒரு தேவ பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை தன் ஸ்தானத்தை, ஒரு கிறிஸ்துவ பிள்ளை தன் ஸ்தானத்தை விட்டு இழக்க கூடாதுன்னா எல்லோருடைய வார்த்தையும் கேட்காதீங்க. வார்த்தையாய் பிரசங்கிக்கிற ஊழியர்களுடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு நமக்கு ஜாஷுவா டிவியில நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கலப்படமே இல்லாத வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நல்ல தேவ மனுஷிகளை, மூத்த தேவ ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளுடைய ஊழியங்களை பாருங்க, வார்த்தைகளை கேளுங்க, சத்தியத்தை சத்தியமா பேசுங்க. அப்போ முதலாவது ஆதாமும் ஏவாளும் ஸ்தானத்தை விட்டு போக காரணம் என்ன தெரியுமா? நயவஞ்சகமான வார்த்தைகள். இன்றைக்கு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பா, இன்னைக்கு எந்த மனுஷனும் நயவஞ்சகமாய் பேசி உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்க இடம் கொடுக்காதீங்க. உங்க ஸ்தானத்தை நீங்க இழந்து போயிருவீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆமா ஆண்டவரே என் ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன்ப்பா, என் ஸ்தானத்தை உண்மைக்கு இழந்துட்டேன்ப்பா, ரொம்ப தூரம் வந்துட்டேன்ப்பா, உங்களை விட்டு ரொம்ப 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 தூரம் வந்துட்டேன்ப்பா. அன்னைக்கு அந்த ஏவாள் யாருடைய செய்தி, பிசாசு மெசேஜ் கொடுக்காத, கேட்டு போயிட்டா, பழத்தை சாப்பிட்டுட்டா. நீங்க நிறைய ஊழியக்காரங்க மெசேஜ் கொடுக்கிறாங்க, பாவம் பண்ணு, பாவம் பண்றது தப்பு இல்ல. இன்னைக்கு ஒரு ஊழியக்கார கூட்டம் சொல்லுது, நாம சாகவே சாக மாட்டோம், நமக்கு சாகாமை உண்டு. ஏய், அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல பிசாசு பண்ணின பிரசங்கம், நீ சாகவே சாக மாட்டாய், சாகவே சாக மாட்டாய். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்து பிரசங்கத்தை இன்னைக்கு நிறைய கள்ள ஊழியர்கள் ஜனங்களுக்குள்ளே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய கள்ள ஊழியர்கள் ஜனங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நாம் சாகவே சாக மாட்டோம்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சாகவே மாட்டோம், அப்படியே இருப்ப, நோயே வராதுங்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், சரீரம் பலவீனம் உள்ளது. அப்போ நீங்க ஒரு தேவ பிள்ளை சரியான ஊழியருடைய வார்த்தைகளை கேட்கணும், சரியான ஊழியருடைய செய்திகளை நாம் கேட்க வேண்டும். எல்லாரும் மெசேஜ் கொடுக்குறாங்க, எல்லாரும் கேட்கிறேன், எல்லாத்தையும் கேட்போம்னு சொல்லி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆதாமும் ஏவாளும் விழ காரணம் நயவஞ்சகமான பிரசங்கம். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நல்லா இருக்கும், ஆமா அவங்க பண்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரெண்டிங், ஃபேன்ஸ் கிளப் வைக்கலாம், ஆமா அவங்க ஃபேன்ஸ் கிளப், அவங்களுக்கு லைக் போடுவேன், எல்லாம் நல்லதா தங்கச்சி. அந்த வார்த்தை உன் இருதயத்தை தேய்ச்சுகிறதா? அந்த வார்த்தை பிரசங்கிக்கும் போது ஆண்டவரின் பயம் உனக்குள்ள வருகிறதா? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி, நல்ல பிதாவே,
ஆதாமும் ஏவாளும் தன் ஸ்தானத்தை இழக்க காரணம் பிசாசின் நயவஞ்சகமான பிரசனம், நயவஞ்சகமான வார்த்தை. செழிப்பு, தேவர்கள் போல இருப்பாய், சாகவே சாக மாட்டேன், செழிப்பா இருப்ப, சாப்பிடு. சாப்பிட்டுட்டாங்கப்பா. நாங்க யாருடைய வார்த்தை கேட்க ரொம்ப முக்கியம்ப்பா. நல்ல ஊழியர்கள் மூலமா நீங்க பேசுறத நாங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் உங்க சத்தத்தை நாங்க கேட்டாலே எங்கேயும் நாங்க விட மாட்டோம்ப்பா. எல்லாம் வாயை திறந்து ஆண்டவரே உங்க சத்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போட்டு வலது கையை உயர்த்தி ஆண்டவரே எங்க தேசத்துல எங்க திருச்சபையில எழும்பி இருக்கிற கள்ள ஊழியர்களை நாசமாய் ஆக்கி போடுங்க. ஒன்னவர்கள் ரட்சிக்கணும், இன்னவர்களை கர்த்தர் பட்சிக்கணும். எங்களுக்கு செழிப்பு உபதேசம் வேண்டாம். எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமா பேசுகிற உபதேசங்களுக்கு வரட்டும். ஆட்டு தோலை போற்றின ஓநாய்களுக்கு எங்கள் வாலிபர்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. கரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஸ்தானத்தை விட்டு நாங்க போகாதபடி எச்சரிக்கையா இருக்க ஆண்டவர்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான பிள்ளையே, ஏவாள் விழ காரணம் கர்த்தர் சத்தத்தை கேட்ட வேற யாரும் சத்தத்தை கேட்டுட்டாங்க. நீங்க நிறைய பேய் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போகுது. நீங்க நிறைய லூசிஃபருடைய ஆவி வந்துட்டு. சத்தியத்தை சத்தியமா கேளுங்க. நல்ல ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க. அதுக்குன்னு மெசேஜ்னு ஓடிடாதீங்க. பைபிளை வாசிங்க. பைபிள் இருக்கிற சத்தியத்தை ஏசப்பா உங்களுக்கு காமிப்பார், ஏசப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ ஆதாம ஏவாளை போல ஸ்தானத்தை நம்ம இலக்கமாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக வாழ்த்துக்கள். இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் டைம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இருந்துட்டு தெரியும், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். உங்களுக்கு இருக்கிற ஜப குறிப்புகளை டிவியில் காண்பிக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஜப குறிப்பை சொல்லுங்கள். இந்த ஊரத்தில் நம்பர் இருக்கும் பாருங்கள், நம்பருக்கு ஜப குறிப்பை சொல்லுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நன்மைகளை தயவாய் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்கு கூட இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.